பெண்களை மையப்படுத்தி வர்ற படங்கள் நிறைய வர்ற வேளையில சிறப்பம்சமா சீனியர் ஹீரோயின் ராதிகாவை தாய் கிழவியா மாற்றி அறிமுக இயக்குனர் சிவகுமார் முருகேசன் இயக்கத்துல வெளிவந்திருக்க இந்த தாய் கிழவி படம் எப்படிங்கிறத இந்த பதிவுல பார்ப்போம். ராதிகா பவுனு தாயின்ற தாய் கிழவியா ஊர்ல எல்லோருக்கும் வட்டிக்கு விட்டு எல்லாரையுமே மிரட்டி தினமும் பணத்தை வசூல் செய்யறாரு. ஊரே இவங்க எப்ப இறந்து போவாங்கன்னு காத்திருக்கிறாங்க. அருள்தாஸ், பாலசரவணன், சிங்கம்புலின்னு 3 மகன்கள், அதோட ஒரு மகள் ராதிகாவுக்கு இருக்கிறாங்க. இதுல எல்லாருமே அம்மா எப்ப இறந்து போவாங்க, சொத்தை எப்ப அடையலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மகள் மட்டும் தன்னோட கணவரை விட்டுட்டு அம்மாவுக்காக வீட்டோட வந்து வாழ்றாங்க. இந்த கட்டத்துல ராதிகாவுக்கு உடல்நிலை மிக மோசமா இருக்கு. 2 நாட்கள்ல இறந்து போயிருவாங்கன்னு ஊரே திரண்டு வர அங்கத்தான் ராதிகா 160 பவுன் சேர்த்து வச்சிருக்காங்கன்னு 3 மகன்களுக்கும் தெரிய வருது. இதனால அந்த நகைய தங்களோட சகோதரி அதோட அவங்களோட மாப்பிள்ளைக்கு தெரியாம எடுக்கிறதுக்காக பிளான போடுறாங்க. அதுக்கு பிறகு நடக்கிற கூத்து தான் இந்த தாய் கிழவி. ராதிகா தாய் கிழவி கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்கன்றதை விட வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். படம் முழுசாவே படுத்த படுக்கையா இருந்தாலும் தனக்கு கிடைச்ச இடத்துல அட்டகாசமா செஞ்சிருக்கிறாங்க. ஊர்ல ஒவ்வொருத்தரும் அவரை பார்த்து தெரிச்சு ஓடுறபடியா காட்டி இருக்கிறது அவரோட கதாபாத்திரத்துக்கு செம்மையா இருக்குது. ராதிகா மட்டும் இல்ல, பாலசரவணன், அருள்தாஸ், சிங்கம்புலி இவர்களோட மகள்கள், ஏன் ஒரு குடிகார கேரக்டர்ல வர்றவர் கூட பின்னி பெடல் பெர்ஃபார்மன்ஸ் தான். அதுல சிங்கம்புலி கமல் ரசிகரா அவர் போடுற பாடல் இடைவேளை கிளைமேக்ஸ் எல்லாம் சரவெடி கொண்டாட்டம்னு தான் சொல்லணும். படம் ஆரம்பிச்ச சில நிமிடங்கள்லயே ராதிகா படுத்த படுக்கையாக அட இனிமே என்னன்னு யோசிச்சா அதை வச்சே பெண்ணியம் சம உரிமை எல்லாம் நமக்கு இயக்குனர் பாடம் எடுத்து அதை கிளைமேக்ஸ்ல ராதிகா வாயிலேயே சொல்ல வச்சது தான் அட்டகாசம். அதுலயும் பெண் சும்மா இல்ல, ஏதாவது வேலை செய்யணும், அதுதான் அவளை கடைசி வரைக்கும் காப்பாத்தும், அதுதான் உண்மையான சுதந்திரம் போன்ற வசனங்கள் அப்ளாஸ் அள்ளுது. அதோட மருத்துவமனையில வட இந்திய டாக்டர் ஒருத்தர் ஆங்கிலம் தெரியாதவங்க கிட்ட ஆங்கிலத்துல பேச அத பெரிய டாக்டர் ஒருத்தர் கண்டிச்சு மத்தவங்களுக்கு தெரியாத மொழியில பேசி பந்தா காட்டுறது பெருமை இல்ல, பைத்தியக்காரத்தானோன்னு சொல்ற இடமும் சூப்பரா இருக்குது. படம் முழுசாவே நகைச்சுவை, எமோஷனல்னு அறிமுகப்படத்திலேயே அவுட் ஆஃப் தி கிரவுண்ட் 6 அடிச்சிருக்கிறாரு. டெக்னிக்கல் விஷயங்கள், ஒளிப்பதிவு, அப்படியே அந்த ஊர் மக்கள், இடம், கலாச்சாரம்னு எல்லாத்தையுமே கண்ணு முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. நிவாஸ் கே பிரசன்னாவோட இசை பிரமாதம்னே சொல்லணும். ராதிகா அதோட படத்துல நடிச்சிருக்க எல்லாரோட பங்களிப்புமே அட்டகாசமா இருக்குது. முதல் பாதி கதைக்குள்ள செல்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாவே செல்லுது. மொத்தத்துல தாய் கிழவி பெண் என்று சொன்னா போதாது, ஜெயிச்சு காட்டணும்னு படத்துல சொன்னது போலயே ஜெயிச்சு காட்டிட்டாங்க.